ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை விட வேலைக்கு போறது சிறந்ததா அப்படிங்கிற டாபிக் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றப்போ ஒரு வேலைக்கு போய்கிட்டே தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும். இது சால சிறந்தது. சாதாரணமா வேற எந்த இண்டஸ்ட்ரி, எந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும்னா கூட அந்த துறைக்கு தேவைப்படக்கூடிய படிப்பு, அந்த துறைக்கு தேவைப்படக்கூடிய அப்ரண்டிஸ்ஷிப், அந்த துறைக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாம் நம்ம செலவு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் பணம் சம்பாதிக்க முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும் தாராளமா உள்ள வந்துடலாம். எந்த குவாலிபிகேஷனும் இல்லாம நேரடியா உள்ள வந்துடலாம். பணம் பெருசா சம்பாதிக்கணும்னா இங்கேயும் அந்த லேர்னிங் ப்ராசஸ், அந்த பிராக்டிஸ் எல்லாமே தேவைப்படும். வேலைக்கு போய்கிட்டே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த லேர்னிங் ப்ராசஸை ரொம்ப சரியா எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, கத்துக்கிறது, இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சின்ன சின்ன டெவலப்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். பிசினஸ் பத்தி புரிஞ்சுக்கிறது, கம்பெனியை பத்தி புரிஞ்சுக்கிறது, ப்ராடக்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது, மக்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி பிரசன்டேஷன் கொடுக்கணும், எப்படி அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணணும், எல்லாம் முடிச்சுட்டு எப்படி சேல்ஸ் க்ளோசிங் முடிக்கணும், முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேன் பவரை எப்படி லீடர்ஷிப்பா மாத்தணும், அவங்க இன்னொரு நபருக்கு எப்படி எஜுகேட் பண்ணக்கூடிய நபரா உருவாக்குறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஃபுல் டைமரா வந்தா மட்டும்தான் கொடி கட்டி பறக்க முடியும். சோ ரெண்டு விதமா நம்ம பார்க்கிறோம், பிரிச்சு பார்க்கணும். ஆரம்ப நிலையில பார்ட் டைம்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். லேர்னிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படித்தான் போகணும் அப்படின்னு ரூட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபுல் டைமரா மாறி முழுக்க முழுக்க உத்வேகத்தோட சாதாரண இண்டஸ்ட்ரியில நம்ம என்ன உழைப்ப போடுறோமோ அது மாதிரி பல மடங்கு கூட்டி உழைப்ப போடணும், பல மடங்கு கூட்டணும். வேலை பெருசா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பெருசா? இது சின்ன பிள்ளைத்தனமான கேள்விதான். நிச்சயமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். 9 to 5 அப்படிங்கிறது ஜாப் அப்படின்னா யாருக்காகவோ வேலை பார்த்து பழகி போயிட்டோம் நம்ம, அவ்வளவுதான். நம்ம மாத்திரம் இல்ல, நம்மளுடைய அப்பாவா இருக்கட்டும், அதுக்கு முந்தின ஜெனரேஷனா இருக்கட்டும், எல்லாருமே வேலைக்கு மட்டும்தான் போய்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய லைஃப்ல என்ன மாற்றம் பெருசா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா எந்த மாற்றமும் இல்லை. இயற்கையா அவங்களுக்கு உடம்புல மாற்றம் மட்டும்தான். இளமை, முதுமை வந்ததுக்கு அப்புறம் அந்த இறப்பு, குழந்தைகள், இது மாத்திரம் தான் அவங்களுக்கு அடைஞ்சுக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய வேற வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கறது வந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகி நம்ம நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் நடுத்தர வர்க்கம், ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான நபர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரனா மாறி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான். இதை தாண்டி வாழ்க்கையில ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு நல்லா படிக்கிற நபர், வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து நல்லா படிக்கிற நபர், ஒரு கலெக்டர் ஆயிருப்பாரு. அந்த மாதிரி எந்த தகுதியுமே இல்லாம சாதாரணமா பல லட்சக்கணக்கான நபர்கள் இந்த மாதிரி கோடீஸ்வரனா மாறுறாங்கன்னா ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த நெட்வொர்க் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கும் வேலைக்கு போறதையும் கம்பேர் பண்றதுங்கிறது ஒரு மலைக்கும் மடுவுக்கும் கம்பேர் பண்ற மாதிரி. வேலைக்கு போறது 9 to 5 ஒரு மிஷின் மாதிரி ஆயிருப்போம். வேற எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. வெறும் 5 வருஷம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில பயணம் பண்ணின ஒரு நபருடைய ஸ்கில் வாழ்க்கையில என்ன மாதிரி சோதனை வந்தாலும் அவங்க எதிர்கொள்ள தயாராயிருவாங்க. எதையும் சந்திக்கிறதுக்கு தயாராயிருவாங்க. முடங்கி போக மாட்டாங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ பழகிடுவாங்க. ரோட்ல படுத்தும் தூங்குறதும், ஸ்டார் ஹோட்டல்ல லைஃப் என்ஜாய் பண்றதா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே பக்குவ நிலையில எடுத்துக்கிறக்கூடிய நபரா அவங்க மாறி இருப்பாங்க. காரணம் இண்டஸ்ட்ரி அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி. புடம் போடுவோம் சொல்லுவோம் இல்லையா, தங்கத்தை உருக்கி எடுக்கிறது. அவ்வளவு ஹீட்டு, அவ்வளவு அடி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த இண்டஸ்ட்ரியில ஜெயிக்க முடியும். இப்ப ஜெயிச்ச நபர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட சோதனைகளா இருந்தா கூட அதை எல்லாத்தையுமே தனக்கு சாதகமா மாத்தி, ஒவ்வொரு ப்ராப்ளம் இஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கக்கூடிய நபர்களா மாறி இருப்பாங்க. பிரச்சனையா பார்க்கிறது சாதாரண மக்கள், பிரச்சனையை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கறவங்க தான் 5% மக்கள். இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஜெயிச்ச நபர்கள் எல்லாருமே 5% மக்களா மாறி இருப்பாங்க. பிரச்சனையை ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்குள்ள வளர்ந்திருக்கும். சோ வாழ்க்கையில எந்த இடத்துலயும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் முடங்கி போகாம திரும்ப அந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஹை பவர்ல இருக்கும். ரெசிலியன்ஸ், கீழே விழுந்த உடனே எந்திரிக்கிறது, இதுதான் ரெசிலியன்ஸ் அப்படிம்போம். திரும்ப எத்தனை தடவை வேணாலும் எந்திரிக்கிறதுக்கு தயாரான நபர்களா இருப்பாங்க. ஒவ்வொரு நபரும்
ஒரு 5 வருஷமாவது மினிமம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில பயணப்படணும். அப்பதான் வாழ்க்கையை முழுமையா அவங்க அனுபவிக்க முடியும். தேங்க்யூ டு ஆல்.